குளிக்கிறதே கிடையாது. ஒரு நாள் அந்த ஆள் மேல தண்ணி பட்டதே கிடையாது. Also, I came from Sweden 32 years back. They will fly to Trivandrum. I'm a PhD. You did PhD, sir. Sir, what food do you eat, sir? Normal. Sir, where do you take bath and restrooms? Where do you go for Latino? I'm going to Kokkes Tower. You know Kokkes Tower? Near bus stand. Okay. Kokkes Tower. Okay. 7 years I'm going there. Western toilet. And you can take bath, heater, bus in the hands, and everything. I also get food there. Lemon water I'm taking every morning. Lemon water. Lemon water, okay. What food and all you used to have, sir? So dosa idli and this. And I eating much fruit. Orange, I have orange today and grape. Are you happy, sir, being alone in the car for a very long time? I have contact with God. Thank you for your help me, I say. I'm so happy. ஒரு கல்யாணத்துல வந்து மைக்கு இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதை போய் வயரை வந்து இவர் கட் பண்ணி எடுத்துட்டாரு. அதை கட் பண்ண போய் அவர் அங்க இருந்து விரட்டிட்டாங்க, அங்க இருக்க கூடாதுன்னு. You speak Tamil? No, I know. Know any words in Tamil, sir? Yes, Purame. Porame. Yeah. Have money to buy food. What is your idea of life, sir? I was working as psychotherapist. I paid to government pension. And now they're paying out is 60,000 rupees monthly. Monthly 60,000 rupees. They are sending to my bank, Pancha Bank here in Kodaikanal. 30,000 rupees are using said. 30,000 rupees I buy to animals and giving to poor people. சவுண்டு பிடிக்காது யாருக்குமே, அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சவுண்டு. 4 பேர் போய் பேசினா ஓவரா பேசுவாரு. அவர் வந்து ஒரு சைலண்டா இருக்க ஆள். அவருக்கு வந்து மென்டல் டார்ச்சர் வந்து அப்படிதான் இருக்கு. சடனா கோவப்பட்டு கத்திடுவாரோ? கத்திடுவாரு. ஒரு 4 பேர் போய் ஏதாவது பேசினோம்னா ஏன் அப்படி இப்படின்னு கண்டு இருக்கேன். ஆனால் கன் கிடையாது, சும்மா மிரட்டுவாரு. நான் கன் எடுத்து ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு. கன் இல்ல, ஆனா இல்ல இருக்குன்ற மாதிரி சொல்லுவாரு. இருக்கிற மாதிரி சொல்லுவாரு. இவருக்கு பெஸ்ட் மெக்கானிக்கல் வந்து ராஜேந்திரன். ஓகே, அவர் வண்டியை மெக்கானிக் பண்றோம். ஆமா, காலையில வந்து சாப்பாடு வாங்க போவாரு. ஒரு 3 மணிக்கு சாப்பாடு வாங்க போவாரு, வந்து இருந்துக்குவாரு. வேற மத்தபடி குளிக்கிறதோ மத்தபடி எதுவுமே கிடையாது. அவர் வண்டியை நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா குப்பையா தான் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு வந்து நாய்ஸ் வந்து அவரு கண்ட்ரிலேயே பிடிக்கல அவர். அதனால அவர் தனிப்பட்ட முறையில வச்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பணம் கொடுத்து நீ உனக்கு எது பிடிக்கும் நம்ம இந்தியா பிடிச்சிருக்கவர். நிறைய பேர் சைக்கோலாம் சொல்றாங்க. சைக்கோ கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் ஓவரா இருந்தா அவர் ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஏதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு அச்சுறுத்தலா ஏதாவது பண்றது உண்டு அந்த மாதிரி ஏதாவது? இது வரைக்கும் பண்ணதில்லை, இங்க வந்து பண்ணதில்லை. If you are getting 60,000 means you can stay in a rented house or something, no? Why you have to stay in the car itself, sir? No, I'm staying in the car also. This is freedom, but nobody accepts freedom. ஸோ ஆரம்பத்தில் நான் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு மாதிரி ரொம்ப தயக்கப்பட்டு ரொம்ப பயத்தோடு வந்தேன். ஆனால் இப்போ கையில் அந்த மனுஷன் சாக்லேட்லாம் கொடுத்து டோட்டலாக அந்த பர்ஸ்பெக்டிவை உடச்சிட்டாங்க. இங்கே இருக்க நிறைய பேர் ஒன்று சொன்னாங்க. ஆனால் நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது கிட்ட வந்து நிற்க மைக்கு நீட்டவே பயந்தேன். அதான் உண்மை. நீங்கள் வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நின்று மைக்கெலாம் நீட்டி பேச ஆரம்பித்தேன். எவ்வளோ தூரம் டவுன் டு எர்த்தாக அந்த மனுஷன் பேசுகிறான்றது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமைப்பாக இருக்குது. என்ன சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது நம்மளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இங்கே இருக்க எல்லா இன்ட்ரெஸ்ட்லையும் செய்வன இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். பட் அதை தாண்டி அவர் பேசின விதம் வந்து ரொம்ப அம்புலாக இருந்தது. நிறைய பேர் ஏதோ சொல்கிறாங்க, நான் ஏன் கன்லாம் வச்சுருக்கணும், நான் கன்று வச்சுட்டு நான் என்னங்க பண்ண போகிறேன் அப்படிலாம் கேட்குறாப்புல. அதை தாண்டி இன்னும் பிரமிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, கையில் 60,000 ரூபாய் எனக்கு மாதம் சம்பளம் வரும், அதில் 30,000 ரூபாய் மக்களுக்கு உதவி பண்ணுறேன், கால்நடைகளுக்கு வந்து உணவு வாங்கி தருவேன், இதெல்லாம் வந்து ரெகுலராக பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே சாப்பிட்றது அப்படி இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு.